ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பட்ரு, பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக வதக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதே லேசாக வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகா லேசாக வதக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம கழுகி வச்சுருக்கிற காளானை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காளானை ஆட் பண்ணதுமே லேசாக வதக்கி விட்டுக்கலாம். காளானை உங்களுக்கு வேணால் நீங்கள் இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் மஷ்ரூம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கேப்சிகமோ கேரட்டோ பீன்ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், லேசாக வதக்கியாச்சு காளானை. இப்போ இதில் நம்ம மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், பெப்பர் பொடி வேறு ஆட் பண்ண போகிறோம், அதனால் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பொடி. இதோடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், காளான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது அந்த மசால் பொடியோட பச்சை ஸ்மெல்லில் போயிடுச்சு. காளானில் பாருங்கள், மசால் நல்லா பிடிச்சி காளானும் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட நறுக்கிய கொத்தமல்லி தழைகளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதுங்க. இதில் நம்ம எந்த சாஸுமே ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காளானில் உப்பு போட்டிருந்தாங்க, ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் நான் வேக போட்டிருந்தேன். ஸோ அதனால் உப்பு போடல. உப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஈஸியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். இதில் நம்ம பட்டரெல்லாம் சேர்த்திருக்கோம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் சின்னவங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.